அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 26, 2025, ஆணி 12ஆம் நாள் வியாழக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். கோபம், கௌரவம், வெறுப்பு, போட்டி என இல்லாமல் விட்டு கொடுத்தும் தட்டி கொடுத்தும் வாழ்ந்து பாருங்கள். வாழ்க்கை மிக அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நாம் இப்போ ஒரு அற்புதமான கதை கேட்க போகிறோம். இந்த கதையானது ஒரு புத்தகம்தான். அந்த புத்தகத்தில் வந்த ஒரு கதை தான். இந்த கதை அப்படிங்கிறது சற்று சிந்திக்கக்கூடிய கதையாக இருக்கும். கதைக்குள் உள்நுழைந்து கதை சொல்லப்படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு சற்று குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கதை கேட்கும் பொழுது அப்படித்தான் இருந்தது. ஆக அந்த குழப்பம், அந்த குழப்பத்தோடைய முடிவு நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த அற்புதமான கதையை, இது நான் ஏற்கனவே சொன்னது போல் புத்தகம், அந்த புத்தகத்தில் வந்த ஒரு கதை. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய். இவங்க நார்த் ஜோன் டைகர் கிளப்புடைய கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய், நார்த் ஜோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய், நார்த் ஜோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். டீ குடிக்கிறது அல்லது டீ குடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம். பரபரப்பான ஒரு நாளில் நிறைய வேலையை செஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் காஃபியோடு போய் உட்காரோம் தெரியுமா? அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் அந்த ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷத்துக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களும் அந்த காப்பி கோப்பையும் அப்படிங்கிற மாதிரியான நேரம். அது மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அல்லது நண்பர்களோட ஒரு காஃபி ஷாப் போகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அங்கே என்ன பேசிக்கிறோன்னே தெரியாது, எத்தனை கப் காஃபி குடித்தோன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த காஃபி அருந்துதல் அல்லது டீ அருந்துதல்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சுக அனுபவம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அடிப்படையில் அமைச்ச ஒரு கதை தான் உங்கள் காஃபி குளிர்வதற்கு முன்னால் அப்படிங்கிறது, அல்லது உங்கள் காஃபி ஆறி போகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு நாவல். பிஃபோர் யுவர் காஃபி கெட்ஸ் கோல்டு. கவாகுச்சி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இதை எழுதியிருக்கிறார்.
2015 எழுதினது, 2019 ஆங்கிலத்தில் இதை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நிறைய காப்பிகள் வித்த புத்தகம் அது, அந்த நாவல் புத்தகம். அது என்ன சிறப்பு? ஒரு காப்பி கடையை பற்றின கதை அது. அது என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தா, அதில் கொஞ்சம் அறிவியல் கலந்துருக்கு, கொஞ்சம் அதில் நிறைய கற்பனைகள் கலந்துருக்கு, அமானுஷ்யம் கூட கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த காப்பி கடையில் ஒரு குறிப்பிட்ட இருக்கை ஒன்று இருக்கு. அந்த இருக்கையில் போய் உட்காந்து ஒரு கப் காப்பியை வாங்கினா உட்காந்து அங்கே குடிக்கணும்னு நினச்சா நீங்கள் உங்கள் கடந்த காலத்துக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம். அப்படிங்கிறது தான் அந்த காஃபி கடையினுடைய சிறப்பு. ஒரு பர்டிகுலர் சேர், எல்லா சேர்லையும் உட்காந்தா கடந்த காலத்துக்கு போயிட முடியாது. குறிப்பிட்ட ஒரு இருக்கை இருக்குது அந்த காப்பி கடையோட ஒரு ஓரத்தில். அங்கே உட்காந்து ஒரு கப் காஃபியை வாங்கிட்டு நீங்கள் கடந்த காலத்துக்கு கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம். ஆனால் அதில் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கடைக்கு ஏற்கனவே வந்தவங்களா இருந்தால் தான் நீங்கள் அவங்கள போய் கடந்த காலத்தில் பார்க்க முடியும். சும்மா முன்ன பின்ன தெரியாதவங்கலாம் கடந்த காலத்தில் போய் நீங்கள் பேச முடியாது. அவங்களும் இந்த கடைக்கு வந்துட்டு போனவங்களாம் இருக்கணும். இன்னொன்று, கடந்த காலத்துக்கு நீங்கள் அப்படி பயணிக்கும்போது அந்த இருக்கையை விட்டு எழுந்திருக்கக்கூடாது. அந்த இருக்கையை விட்டு அப்படி எழுந்துட்டா வீட்டுக்கே போக முடியாது. நாம் ஆவியாகவே அந்த இருக்கையிலே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். இன்னொன்று, கடந்த காலத்துக்கு போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வரணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த காப்பி இருக்குல்ல, அந்த கோப்பையில், அது ஆறி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிதர்சனத்துக்கு வந்துடணும். அந்த இருக்கையிலே தான் இருப்பீங்க. உணர்வுகள் ரீதியாக, எண்ணங்கள் ரீதியாக அந்த இருக்கைக்கு நீங்கள் அந்த காஃபி ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடணும். அப்படிங்கிறது தான் சட்டத்திட்டம். அதில் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி சட்டத்திட்டத்தை சரியாக கடைபிடிக்காத ஒரு பெண்மணி அந்த சேர்லேயே பலகாலமாக ஆவியாக இருக்கிறாங்க. அவங்க எழுந்திரிச்சு அப்படி இப்படி ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது அந்த சேர் காலியாகுது இல்லையா, அப்போ கிடைக்கிற வாய்ப்பில் போய் யாராவது ஒரு கப் காப்பியோட உட்காரலாம், அந்த கடந்த காலத்துக்கு பயணிக்கலாம்ங்கிறது தான் அந்த காஃபி கடையினுடைய சிறப்பு. அது நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. போகணும், நானும் போய் பார்க்கணும். 4 விதமான கேரக்டர்ஸை இது காமிக்குது. 4 விதமான கரு இந்த கதையில் இருக்கு. முதல்ல யார் அப்படின்னா, ஒரு காதலனும் காதலியும் அந்த காஃபி கடைக்கு காஃபி குடிக்கிறாங்க. காதலனும் காதலியும் பேச்சுவார்த்தையில் ஏதோ சண்டை வந்துடுது. காதலன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் வேலைக்கு, இனிமேல் நமக்கு சரி வராதுன்னு போயிடுறாரு. அந்த காஃபி கடையில் உட்காந்து பேசும்பொழுது வந்த சண்டையில தான் அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அந்த காதலி என்ன நினைக்கிறா, ஐயோ நான் கடந்த காலத்துக்கு போய் என் காதலன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ வெளிநாட்டுலேருந்து எனக்காக வா அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவ ஒரு கப்பு காஃபியை வாங்கி அந்த சேரில் உட்காந்து கடந்த காலத்துக்கு போகிற மாதிரி முதல் கரு. இல்லை ஒன்றை நாம் மறந்துடக்கூடாது. நாம் கடந்த காலத்தில் செய்யாமல் விட்டதை போய் மாற்றி அங்கே நடந்துக்கிட்டாலும் நம்மளுடைய நிகழ்காலத்தில் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவே படுத்தாது. கடந்த காலத்துக்கு போனேன் ஒரு சாரி கேட்டேங்கிற திருப்தி வேணா இருக்கலாம், அதனால் நிகழ்காலத்தில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அதுவும் அதில் ஒரு சட்டத்திட்டத்தில் ஒன்று. அந்த மாதிரி தன் காதலனை பார்க்குறாங்க ஒருத்தங்க. இன்னொன்று, கணவனும் மனைவியும். அடுத்த கருவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கணவன் மனைவி. கணவனுக்கு கொஞ்சம் மறதி நோய் இருக்கு. அந்த கணவன் மனைவிக்கு எந்த விதமான பரிசு பொருளும் வாங்கி கொடுத்ததே இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு கடுதாசி எழுதி உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு வராரு அந்த கடையில் உட்காந்து காப்பி குடிக்கும்போது. எப்போ பார்த்தாலும் மறதியில் இவர் ஏதாவது சொல்லிட்டு இருக்காருதானே அந்த அம்மா அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த லெட்டர் அவர் எங்கேயோ கீழே போட்டுறாரு, காணா போயிடுச்சு. இப்போ அந்த அம்மா கடைக்கு என்ன நினைக்குது, நான் அந்த இருக்கையில் உட்காந்து ஒரு கப் காப்பியை வாங்கி கடந்த காலத்துக்கு போய் என் கணவர்கிட்ட அது என்னங்க கடிதம், அது ஏதாவது காதல் கடிதமா, எனக்கு கொடுக்க வந்தீங்களான்னு நான் அப்போ கேட்காம விட்டுட்டேன், போய் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு அது உட்காருது. அப்படின்னு ஒரு கரு. அக்காக்கும் தங்கைக்கும் சண்டை வருது. அக்கா வீட்டை விட்டு போயிடுறாங்க. தங்கைக்கு அது மிகப்பெரிய கோபம். ஆனாலும் அக்காவை போய் அடிக்கடி பார்க்கறாங்க. அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு வரும்போது ஒரு தடவை விபத்துக்கு ஆளாகி தங்கை இறந்து போயிடுறாங்க. அதை அந்த அக்காவுக்கு மனசு கேட்கல. நாம வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்ததுனால, என்ன பார்க்க வந்ததுனால தானே இந்த தங்கைக்கு இந்த விபத்து நடந்ததுன்ட்டு என்னோட தங்கை கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும். காஃபி கடையில தான் இது எல்லாமே நடந்திருக்கு. அந்த 2 பேரும் காஃபி கடைக்கு வரும்போது பேசி சண்டை வந்தது. நீ இந்த நேரத்துக்கு போகாத, உனக்கு விபத்து நடந்துரும்னு நான் போய் சொல்லணும் போல இருக்கு, நான் போறேன், அதுக்காக நான் கடந்த காலத்துக்கு போறேன்னு அவங்க அந்த அக்கா ஒரு கப் காப்பியை வாங்கி அங்க உட்காடுறாங்க. தனக்கு பிறக்காத ஒரு குழந்தை, அது பிரசவத்துல இறந்து போயிடுது. பிறக்காத ஒரு குழந்தை, ஆனா அது தனக்கு தான் பிறக்கல, எங்கேயோ யார் வீட்லயோ அது பிறந்திருக்கும். நான் வேணா அதுக்கு அம்மா ஆகாம இருந்திருக்கலாம், அது வேணா எனக்கு மகளாக ஆகாம இருந்திருக்கலாம். அந்த குழந்தை எங்க இருக்கு இப்பன்னு போய் பார்க்கணும். அந்த குழந்தை நான் தான் உனக்கு அம்மா ஆகியிருக்க வேண்டியதுன்னு போய் பேசி அதுகிட்ட நாம உறவை ஏற்படுத்திக்கணுன்ற ஆசையில அந்த அம்மா திருப்பி அந்த சேர்ல உட்காந்து ஒரு காப்பியை வாங்கி கடந்த காலத்துக்கு போறாங்க. அப்படிங்கிற மாதிரியான கதைகள் தான் பிஃபோர் த காஃபி கெட்ஸ் கோல்ட். இந்த மாதிரி 4 விதமான கருக்களை கொண்டது தான் இந்த கதை. இந்த இடத்துல நான் கதையை நிறுத்தி இருக்கேன். ஏன்னா இதுவரை நம்ம கேட்ட கதை அப்படிங்கிறது சற்று குழப்பத்தில் தானே இருந்திருக்கும்.
அவங்க சொன்னது மாதிரி அதில் வந்து அறிவியல் இருக்குது, அமானுஷ்யம் இருக்குது, கற்பனை இருக்குது. இப்படிலாம் நடந்துடாதா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஒரு ஏக்கம் இருக்குது. இப்படி பல்வேறு விஷயங்கள் இதுவரை நம்ம கேட்ட அந்த கதையில் இருந்துச்சு. ஸோ அந்த புத்தகத்தின் பெயர் அப்படிங்கிறது பிஃபோர் யுவர் காஃபி கெட்ஸ் கோல்டு. அதாவது உங்களுடைய காஃபி குளிர்வதற்குள்ளாக முன்னால், நம்ம நம்ம என்ன சொல்லுவோம், சூடு ஆறுறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லுவோம்ல. இதுதான் அந்த புத்தகத்தோடைய தலைப்பு. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் இந்த இதில் வந்து ஒரு 4 விதமான கருவை வைத்து கதை எழுதுகிறார். முதல்ல அந்த காஃபி ஸ்டால் அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சேரில் உட்கார்ந்தா பழைய நினைவுக்கு போய் வரலாம். அந்த சேர்லையும் எவ்வளோ நேரம் இருக்க முடியும் அப்படின்னா, அந்த காஃபி குளிர்வதற்குள்ளாக, அப்படி ஒருவேளை குளிர்ந்துருச்சு அப்படின்னா மீண்டும் வந்து சுய நினைவுக்கு வர முடியாது, பழைய நினைவுக்கு மட்டும்தான் இருக்க முடியும். அவ்வாறாக இன்னொரு விதியும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பழைய நினைவில் இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய உடலானது அந்த சேரை விட்டு எழுந்து விடக்கூடாது. இப்படி 2 விதமான விதிகளோடு அந்த சேரு, அந்த காஃபி ஸ்டாலு அது ஃபேமஸ். ஒரு பெண் இந்த மாதிரி சேர்லேருந்து எழுந்துட்டாங்களோ இல்லை காஃபி குளிர்ந்துடுச்சோ, அவங்க வந்து சுய நினைவுக்கு, அதாவது தற்கால நிகழ்வுக்கு அவங்க வர முடியாமல் போயிடுச்சு. இப்போது அந்த பெண்ணு தான் அந்த சேரில் உட்காந்துருக்காங்க, அந்த நாற்காலியில். அந்த பெண் எப்போ எழுதுறாங்க, எப்போ அந்த கேப்பு கிடைக்குதோ அப்போ யார் உட்காடுறாங்களோ அவங்களுக்கு அங்கே வந்து சுய நினைவுக்கு, பழைய நினைவுக்கு போக முடியும். அவ்வாறாக இப்போது ஒரு 4 நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 நிகழ்வு அப்படிங்கிறது, முதல்ல வந்து ஒரு காதலி ஒரு காதலன் இடத்துல. ஸோ அந்த இடத்துல உட்காந்து அவங்க பேசும் பொழுது தான் அந்த காஃபி கடையில், அது இன்னொரு விதியும் இப்போ தான் எனக்கு நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து பழைய நினைவுக்கு போகணும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த நினைவில் வர்றவங்களும் இந்த காஃபி ஸ்டாலுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே காதலனும் காதலியும் வந்து இந்த காஃபி ஸ்டாலில் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனையின் விளைவாக 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இப்போது அந்த காதலியான அந்த பெண் வந்து எண்ணுகிறார்கள், நம்ம வந்து பழைய நினைவில் போய் நம்மளுடைய காதலன்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாலுக்கு வந்து அந்த சேரில் அமர்வதாக ஒரு கதை. அதே போல் பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி, கணவனாகப்பட்டவர் வந்து ஒரு கடிதம் அப்படின்னு எந்தவித பரிசுமே வழங்கியதே இல்லையா. இருப்பினும் வந்து கணவனாக இருந்தவர் வந்து ஒரு கடிதத்தை வந்து இந்த பெண்மணிக்கு வைத்து கொண்டே வந்தாராம். ஆனால் இந்த பெண்மணி அதை வந்து கண்டுகொள்ளாமலே இருந்து விட்டார்களாம். அதன் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மனைவியாகப்பட்ட அந்த பெண் வந்து பழைய நினைவில் போய் அந்த கடிதம் என்ன, அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அக்கா தங்கை அப்படிங்கிற ஒரு கதையை சொன்னாங்க. அதன் பிறகு வந்து ஒரு குழந்தை, தான் பெற்றெடுக்காத குழந்தை அப்படின்ட்டு ஒரு தாய், இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி 4 விதமான கருவை கொண்ட கதை. இப்போ வரை நம்ம கதை கேட்கும் பொழுது இந்த கதை, நான் இப்போ எதுக்கு மீண்டும் உங்களுக்கு அதை நினைவூட்டினேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கதையை கேட்கும் பொழுது 4 விதமான கதை அப்படின்ட்டு உள்ளே வரும் பொழுது, அதற்கு முன்பாக பல விதிகள் சொல்லும் பொழுது, அமானுஷியங்கள் சொல்லப்படும் பொழுது, கற்பனைகள் நிறைந்திருந்த அந்த கதையில் நமக்கு இப்போ இதில் இருந்து என்ன சொல்ல வர்றாங்க, இந்த கதை எதில் கொண்டு போய் நிறுத்த போகிறாங்க, எப்படி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அல்லவா. ஸோ அந்த இடத்துல எதுவுமே புரியாமல் அந்த இடத்துல போயிடக்கூடாதுங்கிறக்கா இந்த இடத்துல நான் வந்து குறுக்கிட்டு இந்த கதையை இதுவரை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கதை எப்படி நிறைவடைகிறது, இதில் இருந்து என்ன தருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மீதி இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்கலாம். இப்போ வாங்க மீதி இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். இந்த கதை என்ன சொல்லி முடியுது தெரியுமா? இப்ப கடிதாசி அவங்க கணவன் கிட்ட கேட்டாங்களா, அக்காவும் தங்கையும் பார்த்துக்கிட்டாங்களா, காதலனும் காதலியும் சேர்ந்துக்கிட்டாங்களா, அல்லது தனக்கு பிறக்காத குழந்தைய பார்த்து அந்த அம்மா உறவை ஏற்படுத்திக்கிட்டாங்களான்னு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நடந்து முடிந்த ஒரு விஷயம் கடந்த காலமா போயிடுச்சு. அதுல போய் நீங்க என்னதான் ரப்பர் வச்சு அழிச்சாலும் அது நிகழ்காலத்துல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போறது இல்லைன்றதுதான் உண்மை. பேசிட்டு வந்தோம், பார்த்துட்டு வந்தோன்ற திருப்தி தான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது மனசுல பலவிதமான எண்ணங்களை ஏற்படுத்துது, ரொம்ப ஆழமான ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுத்துது. அதாவது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வண்டிக்கு வந்து ரிவர்ஸ் கியரே கிடையாது.
ஐயோ அவசரமாக அவ்வளோ தூரம் போயிட்டேன், அந்த இடத்துல ஏதோ ஒன்று அழகாக இருந்தது, அதை பார்க்காம வந்துட்டேன்னு திருப்பி வண்டியை பின்னோக்கி ஓட்டிட்டு போய் அதை பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரியான ரிவர்ஸ் கியர் கொண்ட வண்டி கிடையாது வாழ்க்கை. அப்போ கடந்து ஒரு தடவை நாம் ஒரு விஷயத்தை கடந்து போயிட்டோம் அப்படின்னா கடந்தது தான். திருப்பி அதை ரீவிசிட் பண்ணலாம், திருப்பி ஒரு முறை வாழலாம் அப்படிங்கிறது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கிடையாது. எதிர்காலத்தை வேணா நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு வேணா நாம கொஞ்சம் திட்டமிட்டுக்கலாம். ஆனா கடந்த காலத்தை சரி பண்றதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஆணித்தரமாக விளக்குது. அதோட நிறுத்துறது இல்லை, நம்மளுக்குள்ளேயே நம்மளை நிறைய கேள்வி கேட்க வைக்குது. நிறைய பேர் சொல்லுவோம் தெரியுமா, குறிப்பா அப்பா அம்மா இருந்ததுக்கு அப்புறம், எங்க அப்பாவோட நான் இன்னும் நிறைய பேசியிருக்கலாம், ஒரு முறை எங்க அப்பா வந்தாருன்னா நான் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுப்பேன். எங்க அம்மா கிட்ட நான் கொஞ்சம் சண்டை போடாமல் இருந்திருக்கலாம், அம்மா ஒரு வாட்டி நீ வாம்மா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நானே உனக்கு திருப்பி மகளா பிறக்கணும்போம், அல்லது சின்ன வயசுலேயே நான் உன்னோட ஒரு தடவை வாழணும்னு சொல்லுவோம். குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமே என்ன பேசுவோம், குழந்தையா இருக்கும்போது அந்த பிள்ளைய அடிச்சுட்டேன்ப்பா, நல்லது சொல்லி வளர்க்குறோம், அதை நல்ல வழியில படுத்துறோம்னு நினைச்சு பிள்ளைய அடிச்சுட்டேன், இப்ப பேர பிள்ளைய அடிக்காம இருக்கும்பொழுது என் பிள்ளைய அடிச்சுட்டேனேன்னு தோணுது, என் பிள்ளை திருப்பி குழந்தையா போக மாட்டானான்னு தோணுதுன்னு அப்படின்னு நாம நிறைய விஷயத்த நினைப்போம். சில நேரம் கொஞ்சம் அழுக வரும், சட்டுன்னு அப்பாவை பற்றி நினைக்கும் போது அப்படி அழுக வரும், சட்டுன்னு அம்மாவை பற்றி நினைக்கும் போது அழுக வரும். நண்பர்களோட நல்ல பழகின நண்பர்களோட ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் வார்த்தை முத்தி போய் சட்டுன்னு அமிலமாக கொட்டி அந்த நட்பே இல்லைன்னு போயிடும். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் இருந்த நல்ல ஃப்ரெண்டு அவன்கிட்ட நான் அப்படி பேசியிருக்க வேண்டாம், இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அதை மாற்றிடுவேன் அப்படின்னு நம்ம எத்தனை விஷயத்த நினைக்கிறோம் தெரியுமா. நினைக்கலாம், ஆனால் எந்த விஷயத்தையும் அப்படி மாற்றிடவே முடியாது. ஏன்னா கடந்து போயாச்சு, முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான். அதை திருப்பி போய் வாழறதுன்றது நல்லா இருக்க முடியாது. முதல்ல நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது வேற. எல்லாருமே கடந்த காலத்துல போய் வாழ முடியும்னா நிகழ்காலத்துல யாருமே இருக்க மாட்டோம். முக்காவாசி பேர் கடந்த காலத்தை நோக்கி பின்னோக்கிய பயணமே தான் போய்கிட்டு இருப்போம். அதை நான் சரியா பண்ணல. இப்ப இது பரீட்சை கிடையாதுங்க, அரியர் வச்சா அடுத்த செமஸ்டர்ல எழுதலாங்கிறது கிடையாது. வாழ்க்கை ஒரு முறைதான் இந்த வாழ்க்கை. அப்ப நாம என்ன பண்ணணும் தெரியுமா, பேசுகிற வார்த்தை ஒன்னொன்னும் அடுத்தவங்களை புண்படுத்தாத அளவுக்கு முக்காவாசி பேசிடுறது நல்லது. செய்யற செயலும் கூட அப்படித்தான், கொஞ்சம் யோசிச்சு பார்த்து செஞ்சிட்டோம்னா எதிர்காலத்துல அதை நினைச்சு நாம வருத்தப்பட வேண்டியதே இல்லை. ஒருத்தருடைய கடந்த காலம் எப்போது அழகாகும் தெரியுமா, நிகழ்காலத்தை நாம் அழகாக ரசித்து வாழும் பொழுதுதான் நினைச்சு பார்க்கும்போது நம்ம கடந்த காலம் அழகானதாக இருக்கும். அப்ப இந்த கதை சொல்கிற உண்மை அதுதான். பெரிய வாய்ப்பு கிடைச்சு நாம இறந்த காலத்துக்கோ கடந்த காலத்திற்கோ போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய கிட்ட மன்னிப்பையோ நம்ம திருத்திக்க வேண்டிய விஷயத்துல நம்மளையோ திருத்திக்கிட்டா கடந்த காலத்துல நாம திருத்திக்கிட்ட திருப்தி தான் நிகழ்காலத்துக்கு வந்தோடனே நம்ம என்ன செஞ்சோம் மறந்தும் போயிடும். அது எந்த விதமான மாற்றத்தையும் வாழ்க்கையில ஏற்படுத்தாது. அதனால் வாழ்க்கை என்பது ஒரு முறை. அந்தந்த நொடிப்பொழுதையும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அடுத்தவங்க மனசு புண்படாத வார்த்தையையும் செயலையும் செஞ்சுட்டு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கை பூஞ்சோலையாக இருக்கும். நாம் கடந்து வந்த பாதை முட்கள் இல்லாத பாதையாக பூஞ்சோலையான பாதையாகத்தான் தெரியுங்கிறதுல எந்தவித சந்தேகமுமே கிடையாது. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி. இந்த அற்புதமான கதை, அந்த கதையின் புத்தகம், இந்த புத்தகத்தின் முடிவு அப்படிங்கிறத நம்ம இப்போ கேட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்படிலாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் என்ன தோன்றும். ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத புத்தகத்தின் கதையிலும் அந்த 4 விதமான கதைகளிலும் முடிவை கொண்டு வந்து சொல்லாமல் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக முடித்தாங்க. இதை பற்றி நம்ம இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். காரணம் நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் அப்படிங்கிறது 2 வாய் நீர் தான் பருகுவோம். அந்த 2 வாய் நீரையும் நிதானமாக பருகணும். நிதானமாக பருகி முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு கருத்து பதிவிட இப்போது நம்ம எல்லோரும் போகிறோம். என்ன அப்படின்னா, முதல் கேள்வி அப்படிங்கிறது, தினசரி நடவடிக்கை அறிக்கை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நேற்று மாலை நேற்று இரவு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அது அனுப்பும் பொழுது இருந்த மனநிலை. இது முதல் கேள்வி. 2வது கேள்வி அப்படிங்கிறது, இந்த புத்தகம் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்ட இந்த கதை கருத்து உங்களுக்கு பிடித்திருந்ததா, புரிந்திருந்ததா, அதில் உள்ள கருத்தின் ஆழம் உங்களுக்கு தெரிந்திருந்ததா? இதுதான் இப்போ நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. இப்போ நம்ம கேட்ட அந்த புத்தகம், அதாவது உங்களுடைய காஃபி ஆறுவதற்குள்ளாக
சூடு குறைவதற்குள்ளாக அப்படின்னு பார்த்தோம்னவா, அந்த புத்தகத்தில் வந்த இந்த கதை, அதனுடைய ஒட்டிய சொல்லப்பட்ட கருத்து, அதனுடைய முடிவில் சொல்லப்பட்ட நீதி, இது உங்களுக்கு பிடித்திருந்ததா, புரிந்திருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும். 1க்கு 2 முறை நான் கேட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். இது 2வது கேள்வி. 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க, நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி 2 முறை நீங்கள் வாசிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி செய்தி அப்படிங்கிறது கிட்டும். இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்க வாங்க. மீதம் இருக்கக்கூடிய ஆடியோலையும் இன்னும் ஒரு அற்புதமான ஆடியோ நமக்காக காத்திருக்கிறது. தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்க போகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம அந்த புத்தகம், அந்த புத்தகத்திற்கான விளக்கம், அந்த கதை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிஃபோர் யுவர் காஃபி கெட்ஸ் கோல்டு, உங்கள் காஃபி குளிர்வதற்கு முன்னதாக அப்படின்னு அந்த புத்தகத்தில் 4 விதமான கருவை சுமந்து ஒரு கதை சொல்லப்பட்டது. ஆனால் கடைசியில் என்ன சொல்லி நிறுத்துகிறாங்க அப்படின்னா, கதைகள் எத்தனையோ பிறக்கத்தான் செய்யும், ஆனால் முடிவு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. என்ன அப்படின்னா, கடந்த காலத்தில் நடந்தவைகளுக்கு நம்ம மன்னிப்பு கோரலாம், ஆனால் எப்பொழுதும் காலம் அப்படிங்கிறத நம்ம கடந்துட்டோம், நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா அது அவ்வளோதான், கடந்தது தான், நடந்தது தான், அதெல்லாம் மாற்றம் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ மாற்றம் எங்கே செய்யலாம் அப்படின்னா, நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் நம்ம செய்ய முடியும். நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலையும் இனிமேல் வரக்கூடிய நாளைக்கும் நாம் கவனமாக இருக்கணும், வார்த்தைகளை சரியாக பிரயோகிக்கணும். நாம் பலமுறை சொல்லியிருப்போம், ஒரு வார்த்தை வெல்லும் கொள்ளும் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த வார்த்தைகளை விட்டு விடுவதனால்தான் நிறைய சொன்னாங்க. நம்ம நண்பர்கள்ட்ட, உறவுகள்கிட்ட நிறைய நேரங்களில் நிறைய வார்த்தைகளை விட்டுட்டு அப்புறம் பின்னாடி வருந்திக்கிட்டு, இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடைப்பட்ட காலங்களெல்லாம் வெட்டியாக கழித்துட்டுன்னு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஸோ நாம் எப்பொழுதுமே மனதில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் நம்ம சரியாக அதை நடத்துறதுக்கு பழக்கணும். ஸோ அதற்கு தான் நான் பலமுறை உங்களிடத்தில் போதிப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் சமநிலையில் இருக்கணும். சமநிலை அப்படிங்கிறது தான் எப்பொழுதுமே உங்களுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு மகிழ்வான ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம், ஒரு வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ண நினச்சி அச்சீவ் பண்ணிட்டீங்க, தலைகால் தெரியாமல் ஆடக்கூடாது. தலைகால் புரியாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆடி தீர்த்து கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போகும் பொழுது அப்படி துவண்டு விடுவார்கள். சூழல்கள் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி வரலாம், ஆனால் எந்த சூழலையும் கண்டு நீங்கள் துவண்டும் போய்விடக்கூடாது. நீங்கள் தலைகால் புரியாமல் ஆடவும் கூடாது, அதை கொண்டு போய் உங்களுடைய மனதில் பதியவும் கூடாது. வெற்றி வந்தால் தலைக்கும், தோல்வி வந்தால் மனதிற்கும், அதாவது புத்திக்கும் இந்த மனதிலையும் கொண்டு போய் நிறைய பேர் வச்சுடுவாங்க. அது நிறைய நேரங்களில் பல சிக்கல்களை உண்டு பண்ணும். அதுதான் இந்த கதைகளில் சொல்லப்பட்ட கரு. ஸோ நாம் எப்போதுமே சமநிலையில் இருக்கணும். ஆனந்த நிலை அதுக்கு பேர். அதாவது மிதம், ஒரு 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 மிதப்பது போல் இருக்கணும். மிதக்கிறது அப்படின்னா ஆடி தீர்த்துறது அல்ல. கவலையிலும் சில பேர் அப்படி இந்த உலகத்துலேயும் இருக்க மாட்டாங்க, மகிழ்ச்சியிலையும் இருக்க மாட்டாங்க. அதல்ல, ஒரு ஞானியை போல, ஒரு குருவை போல ஒரு நீங்கள் எப்படி இருக்கணும்னா அதுதான் சமநிலை.
அந்த ஆனந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் எல்லாமே. நீங்கள் அதை தொடர்ந்து பயிற்சி செய்ய அந்த பயிற்சி அப்படிங்கிறது யாரெல்லாம் தொடர்ந்து 8 நடை பயிற்சிகளையும் தொடர்ந்து டைகர் குழுமத்தில் சொல்லக்கூடிய பயிற்சிகளையும் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆனந்த நிலை அப்படிங்கிறது வரும். நான் பல நேரங்களில் உங்களுக்கு வெவ்வேறு வகையான சூழல்கள் அப்படிங்கிறது வரலாம். அந்த சூழல்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் ஆனந்த நிலையும் அமைதியான நிலைக்கும் நீங்கள் வரணும். நீங்கள் துவண்டு போய்விடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் துன்பம் வந்தால் துவள்வதும் வெற்றி வந்தால் ஆடுவதும் அப்படிங்கிறது மட்டும் எப்பொழுதுமே கூடாது. சமநிலையில் இருங்க. நிச்சயமாக உங்களை இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஆனந்தமாக வைத்துக்கொள்ளும். அதே நேரத்தில் இன்னும் பலமுறை நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எண்ணுவது உங்களுக்கு, மற்றவர்கள் எண்ணுவது அவர்களுக்கு. நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டியது மட்டும்தான் நீங்கள் அவர்களோடு இருப்பது போல அப்படின்னு. ஆனால் முழுமையாக நீங்கள் எண்ண வேண்டியது உங்களுக்கு மட்டும்தான். அது நடக்கும். நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா, அதை நீங்கள் விஷுவல் பண்ண முடியும், நீங்கள் அதை அஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ மற்றவர்களுக்கு அதை நீங்கள் புரிய வைக்கணும். அதுக்காக தான் நான் பலமுறை சொல்லுவேன், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் நடக்க வைங்க, குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கேட்க வைங்க. ஒருவேளை நடக்கவும் இல்லை, நம்மளுடைய ஆடியோவை கேட்கவும் இல்லை அப்படின்னா அவர்களை நீங்கள் விஷுவலைசேஷனாவது பண்ண சொல்லுங்கள், அவர்களை நீங்கள் அஃபர்மேஷனாவது பண்ண சொல்லுங்கள். அவர்களுக்கு இந்த ஆடியோ பிடிக்கலை, நான் திரும்ப கேட்க முடியும், ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க, ஒன்றும் இல்லை, இதில் உள்ள கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாவது அவர்களை பயணிக்க வையுங்கள். அப்படி செய்தால்தான் அவர்கள் ஆனந்த நிலைக்கு வருவார்கள், நீங்களும் ஆனந்தமயமாக இருப்பீர்கள். ஸோ அதை மட்டும் இந்த நிகழ்காலத்திலையும் வருங்காலத்திலையும் நம்ம மாற்ற முடியும். கடந்தவை நடந்தவை தான், அதை நாம் திருத்த முடியும், மாற்ற முடியும் என்று எண்ணிக்கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத தான் இந்த கதை நமக்கு போதித்தது. இந்த அற்புதமான கதை, இந்த அற்புதமான புத்தகத்தை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரர் டைகர் பாலசுப்ரமணியன் ஃப்ரம் கரூர், இருப்பு துபாய், நார்த் சோன் டைகர் கிளப் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, தொடர்ந்து நம்ம இன்னொரு தன்னம்பிக்கை கேட்க போயிடும், தன்னம்பிக்கை பேச்சு கேட்க போயிடும். இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். இவங்க சேலம் டைகர் கிளப்பில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம், வாருங்கள். நெட்டில் எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றீர்களே, நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்துதி கந்த்வாலா என்ற குஜராத் மாநிலத்தில் சூரத் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண். யாருக்காவது தெரியுமாங்க? யாராவது ஒருத்தருக்கு தெரியாது. நயன்தாராவை கேட்டால் தெரியும் உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அந்த பெண் யார் தெரியுமா? நீங்கள்லாம் எப்படி ஆகணும்னு கனவு கண்டு இந்த 3 கதையை உங்ககிட்ட சொல்லணும், நடந்த சம்பவத்தை சொல்லணும். அதை சாதித்தவள் ஸ்துதி கந்த்வாலா என்ற அந்த பெண் மகாராஷ்டிரா மாநிலத்திலே படித்து 99% படிச்ச படிப்புல பள்ளிக்கூடத்துல எல்லாருமே எதிர்பார்க்கிற நீட்ல இந்தியாவிலே முதலிடம். எல்லாருமே எதிர்பார்க்கின்ற டாக்டர் ஆனாக்க எய்ம்ஸ்ல போய் டாக்டர் ஆகணும்னு எய்ம்ஸ் நடத்திய தனி பரீட்சையிலே முதலிடம். எல்லாருமே எதிர்பார்க்கின்ற ஜிப்மரிலே முதலிடம். இது மட்டுமல்ல மாணவிகளே, ஆச்சரியத்திற்கு காரணம் ஜேஇ என்று சொல்லப்படுகின்ற supposed to be a toughest examination in global level என்று உலகத்தினரால் திரும்பி பார்க்கப்படுகின்ற மெயின் மட்டும் இல்ல, அட்வான்ஸ் 360 மார்க்குக்கு அந்த பரீட்சை 337 மார்க் வாங்கி அத்துணையிலும் இந்தியாவிலே முதலாவதாக வந்து சாதித்திருக்கின்றார். நாம் எங்கே இருக்கின்றோம்?
அந்த பெண்ணிடம் சென்று கேள்வி கேட்கின்றார்கள் மாணவிகளே, எப்படி உன்னால் இப்படி முடிந்தது? ஒரு நீட்டை பாஸ் பண்ண முடியல, அல்லது ஒரு ஜேஇஏ பாஸ் பண்ண முடியல, ஒரு டாக்டர் ஆக முடியல, ஒரு ஐஐடிக்கு போக முடியல, எம்எம்சி போறதுக்கே எங்களால முடியல, எப்படி சாதித்தான்? 4 ஆண்டுகளாக செல்போனை நான் தொட்டதில்லை, 3 ஆண்டுகளாக டிவியை பார்த்ததில்லை. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன், எதற்காக இந்த கூட்டம்? தலைமுறையை காப்போம். இந்த சமூக வலைதளங்கள் என்ன செய்கின்றன? முதலில் உங்களுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எத்தனை பேர் தியாக வீழ்ந்து தன்னையை எரித்துக் கொள்கிறார்கள், மெழுகுவர்த்தியை போல உருக்கிக் கொள்கிறார்கள், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்பதை புரிந்து கொண்டுதான் நீங்கள் இதற்கு வர முடியும். சமீபத்தில் 2 பெண்கள் மாநாட்டுக்காக போயிருந்தாங்க வெளிநாட்டுக்கு. அட்லாண்டாவில் பேசுறதுக்கு நான் அமெரிக்கா போகும்போது என்னோடைய பயணம் செஞ்சாங்க. எங்கே போறீங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி சொன்னாங்க. திரும்பி வரும்போது அதே ஃப்ளைட். அவர்கள் சொன்னதை இந்த இடத்துல அப்படியே பதிவு செய்யுங்க. மேலை நாட்டினர் பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக நடத்தக்கூடிய மாநாட்டிலே தமிழகத்திலிருந்து சென்ற 2 பெண்கள் மேலை நாட்டினருடைய நடை உடை பாவனைகளை பார்த்து வியந்து போய் நிற்க, மாநாட்டு தலைவி நேராக கீழே வந்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று தமிழகத்து பெண்களை பார்த்து சொன்னவுடன் அதிர்ந்து போன இவர்கள், உங்களை பார்த்து நாங்கள் வியந்து நிற்கின்றோம், நீங்கள் எப்படி எங்களிடம் தோற்று போனீர்கள் என்று கேட்க, உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, நாங்கள் உடைத்து விட்டோம், அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம் என்று சொன்னார். கல்லூரியிலே காதலிப்பவன் ஒருவன், திருமணம் செய்து கொள்பவன் வேறொருவன், வாழ்க்கை முழுவதும் சோதனை. இந்த எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. நல்ல பெண்கள் இருக்கத்தான் செய்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இதை உங்களிடம் நான் கற்றதையும் பெற்றதையும் பதிவு செய்வதற்காகவே நண்பர் ரத்தின சபாபதி என்னையும் திரு சிவானந்தம் ஐயா அவர்களையும் அழைத்து வந்திருக்கின்றனர். இதை உங்கள்கிட்ட உங்களை சிரிக்க வச்சுட்டு போறதுக்கு நான் வரல. நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள் என்று உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே சொல்லுகின்றேன், இந்த மாதிரி ஒரு சூழல்ல 2 பெண்களுக்கிட்ட இப்படி சொல்றாங்க. அடுத்த பக்கம் பார்த்தீர்களே ஆனால், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் என்ற நினைவகற்றாதீர். யார் சொல்றார்? பாரதி. வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கல்வி தளம் அனைத்தும் கோவில் செய்குவோம், நம் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். கல்லூரிகள் கோவில்கள், கல்லூரிகள் காதலிக்கின்ற இடம் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கல்லூரிக்கு வருவது படிப்பதற்காக. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஏன், ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். நன்றி. இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட தன்னம்பிக்கை பேச்சானது ஐயா திரு கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவங்களுடைய குரலில் தான் நம்ம அந்த தன்னம்பிக்கை பேச்சு கேட்டோம். அவர் மாணவர்கள் மத்தியில் இந்த உரையை ஆற்றி கொண்டிருக்கிறார். அவர் உரையாற்றும் பொழுது சில பல உண்மை சம்பவங்களை அங்கே உள்ளவர்களுக்கு நினைவூட்டுகிறார். அது என்ன உண்மை சம்பவம் அப்படின்னா, முதலாவதாக குஜராத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறார். ஸ்ருதி கந்த்வாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கி எல்லாரும் ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு, ஒரு ஜேஇஇ எக்ஸாம் எழுதுறதுக்கு, ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்கே திணறி போகிறார்கள். ஆனால் அந்த பெண் அனைத்து எக்ஸாம்லையும் வெற்றி கண்டார். யாராலையும் வெல்ல முடியாத எக்ஸாமாக இருந்தால் கூட அனைத்திலும் வெற்றி கண்டிருக்கிறார். அப்படிங்கிறத தான் அவர் ஆச்சரியமாக சொல்கிறார். உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். அவர் சொன்னதுக்கப்புறம் நானும் போய் கூகுளில் சர்ச் பண்ணேன். அந்த ஸ்ருதி காந்த்வாலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண், உண்மையிலேயே அந்த பெண் அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெறுகிறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைங்க நீட்டுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா, நீட்டுக்கு மட்டும் அவங்க ப்ரிப்பேர் ஆகி படித்து அவங்க அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருந்து அந்த வெற்றி கோட்டை தொடுவது அப்படிங்கிறது அப்படி குதிரை கொம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பெண் அது மட்டுமல்லன்னு ஒவ்வொரு எக்ஸாமையும் அப்படி தட்டி தூக்கியிருக்காங்க. அதுவும் சும்மா பாஸ் மார்க் அப்படின்னு இல்லை, எல்லாமே உச்சபட்ச மார்க்கு. அப்படி அப்போ அந்த பெண்ணிடம் போய் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, எப்படி நீ பண்ணுற அப்படின்னா,
டிவி மொபைல் ஃபோன் பார்த்தே ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக. அப்போது இந்த டிவி மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது தான் அந்த பெண் சொல்கிறாங்க, அதுதான் நம்மளை வந்து கவனத்தை சிதறடிக்குது. இந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது எங்கேருந்து வருகிறது அப்படின்னா அதிலிருந்து தான் வருகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்கிறாங்க. ஸோ மாணவ மாணவிகளுக்கு அவர் சொல்ல வர்றது அதுதான். நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா ஒரு 15 நிமிடம் பார்க்க போகிறேன், ஒரு 20 நிமிடம் பார்க்க போகிறேன், அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் பார்க்க போகிறேன், அதன் பிறகு நான் வந்து பெருசாக பார்க்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி மாணவர் செல்வங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கிறது அல்லவா, அதுதான் அந்த இடத்துல கவனிக்க வேண்டியது. பார்க்கக்கூடிய விஷயமானது, அதாவது ஒரு ஏதோ ஒரு நிகழ்வை பார்த்துடுறோம். ஒரு திரைப்படம்னே வச்சுக்கிறோமே, ஒரு திரைப்படத்தை பார்த்துடுறோம். அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அந்த திரைப்படத்தை அதோடு நம்மளுடைய மனமோ நம்மளுடைய புத்தியோ விட்டு விடுதா அப்படின்னா இல்லை. மீண்டும் அதுக்கு பேர் ரீகால் அப்படின்னு சொல்லுவோம். ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த திரைப்படத்தில் இப்படி நடந்திருக்காமல் இப்படி நடந்திருந்தா அப்படி, இந்த நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள கதைகளையே போய் இப்போ மாற்ற முடியாது அப்படின்னு நாம் இப்போ தான் கேட்டோம் இடைவெளிக்கு முன்பாக. ஆனால் திரைப்படத்தில் இது இப்படி நடந்திருக்கலாம், அது அப்படி நடந்திருக்கலாம், அவன் ஏன் இப்படி செஞ்சான், இவன் ஏன் அப்படி செஞ்சான்னு பார்த்தது ஒரு 2 மணி நேர திரைப்படமாக இருந்தால் நம்மளுடைய மனதிற்குள் அது அப்பொழுதைக்கு அப்பொழுது, உடனே சினிமாவை மட்டும் நான் சொல்ல, எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் எந்த ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்துருந்தாலும் அது ரீகால் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போது நம்ம ஏதேனும் ஒரு சிந்தனையில் கல்வி படிக்கணும், பாடப்புத்தகத்தை பிரித்து வச்சுருக்கக்கூடிய வேளையில் அது அப்படியே நம்மளை வந்து டைவர்ட் பண்ணி நம்மளை மாற்றுகிறது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறார். அதனால் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் போதிக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே இனிமேல் நீ மொபைல் பார்க்காத, இனிமேல் நீ டிவி பார்க்காத, இனிமேல் நீ திரைப்படம் பார்க்காதன்னு சொல்லாது. நீங்களும் பார்க்காதீங்க. இப்போ சமீபத்தில் கூட இன்ஸ்டாவில் இன்னொரு வீடியோ பார்த்தேன். ஒரு குழந்தை மொபைலில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அதை மாற்றுவதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அந்த தாயும் தந்தையும் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து படிப்பார்கள். உடனே அந்த குழந்தையும் என்ன செய்யும் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனை தூக்கி போட்டுட்டு அதுவும் ஓடி போய் ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்து வைத்து படிக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து மாற்றம் செய்யணும். ஸோ பிள்ளைகளை படின்னு சொல்கிறத விட நாமும் கூட இருந்து நாம் ஏதேனும் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து வாசிக்கணும். நாம் மொபைல் பார்த்துக்கிட்டு, நாம் டிவி பார்த்துக்கிட்டு, நாம் திரைப்படம் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை படினா பிள்ளைகளுக்கு கவனம் அப்படிங்கிறது சிதறும். ஸோ இதை வந்து முதல்லையே ஐயா வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதன் பிறகு அந்த குழந்தைகள் இடத்துல அற்புதமாக ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம்ங்கிற அந்த பாடல் இருக்கமல்லவா, அதை வந்து பாரதியாருடைய பாடல்ல இருந்து சொல்லி ஆரம்பிக்கிறார். பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் அப்படின்னு அந்த பாடல் வரிகளில் வரக்கூடிய அந்த ஒற்றை வரியை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறார். பள்ளித்தலம் அப்படிங்கிறது தான் கல்லூரி பள்ளிக்கூடம் இவைகள் எல்லாம் கோவிலுக்கு சமமானது. ஏன்னா கோவிலுக்கு நம்ம ஏன் போகிறோம் அப்படின்னா நம்ம இறைவனை நாடி, இயற்கையை நாடி, பிரபஞ்சத்தை நாடி நம்ம போகிறோம். எதற்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, இனி வரும் காலம் நமக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகிறோம். ஸோ அதே போன்ற ஒரு இடம்தான் கல்விச்சாலை. அந்த கல்விச்சாலையானது ஆலயத்திற்கு ஒப்பானது. எதுக்கு போகிறோம்? நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கல்வி தான் நமக்கு மூலதனம், அதுதான் மூலஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இறைவனை நாடுவது போல் நம்ம பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று இறைவனை வேண்டுவதற்கு சமமாக படிப்பது அப்படிங்கிறத தான் நாம் வந்து பள்ளிகளுக்கு செல்கிறோம். ஆனால் இன்றைய மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னா அவர் சொல்கிறார், ஒரு அட்வைஸ் கொடுக்குறார். ஸோ நிச்சயமாக அதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, கவனம் சிதறடிக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய கல்வியை பாருங்கள், உங்களுடைய பெற்றோரை பாருங்கள், உங்களுடைய புகழை பாருங்கள், உங்களுடைய வெற்றியை பாருங்கள் அப்படிங்கிறது தான் ஐயா அந்த குழந்தைகளிடத்தில் சொல்ல வந்த ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயங்களை நாமும் மனதில் பதிவு செய்து நம்மளுடைய குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லி நாமும் ஒரு முன்னுதாரணமாக அந்த குழந்தைகளிடத்தில் இருந்தோமானால் நிச்சயமாக அந்த குழந்தைகளும் வெற்றி பெறுவார்கள். அதனால் நமக்கும் மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சின் வாயிலாக தெரிந்து கொண்டோம். இந்த அற்புதமான தன்னம்பிக்கை பேச்சை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப் உறுப்பினர்.
அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், நமது உள்ளங்கைகளை மடக்கி பாருங்கள். இப்பொழுது நம்மளுடைய உள்ளங்கை மடக்கல் அப்படிங்கிறது இறுக்கமாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பாருங்கள், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கும். சுவாசத்தை சோதித்து பாருங்கள். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் அப்படியே கிழக்கு திசையை நோக்கி நின்ற அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். தங்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.